பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய ஆசி உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சியும் நான் பக்தி கிளிட்ஸில் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். மற்ற கிரகங்களின் பயிற்சியினுடைய பாதிப்பை செவ்வாய் பயிற்சி தடுத்துவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது, மனோதைரியத்தை இழக்கக்கூடாது. அந்த தன்னம்பிக்கையும் மனோதைரியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 15/3/2024 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாட்கள் கும்ப செவ்வாயாக பலனளிக்கின்றார். அப்படி கும்ப செவ்வாயாக இருக்கின்ற அந்த செவ்வாய் இந்த பயிற்சியானது கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? கன்னியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் இந்த பெற்றதை நிலைத்து தங்க வச்சுக்கணும். ஒரு நல்ல வீடு அமையுது, ஒரு நல்ல மனைவி அமைகிறாங்க, நல்ல பிள்ளைகள் அமைகிறாங்கன்னா அதனால் சிறப்பு இருக்க வேண்டும், ஒழிய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை இல்லாத வாழ்வுக்கு சொந்தக்காரன் யாருன்னா என்னை பொறுத்த பூமிகாரனுடைய செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இப்போ கும்ப செவ்வாயாக இருக்கின்ற காலகட்டத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், மிகப்பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் அமைந்தது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை இதுவரை சனி பகவான் செய்து வந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு பலன் தரப்போவதில்லை கன்னிராசிக்கு. என்னை பொறுத்தவரை செவ்வாயோடு களத்திரக்காரனுடைய சுக்கிரனும் சிறப்பாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார். ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்தவரை பலம் பெற்று இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொருளாதார பிரச்சனைகள் மிக எளிதாக தீர்ந்துவிடும். புதிய முயற்சிகள் உருவாகும். அந்த புதிய முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் தகர்த்துப்பட்டு அந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, அது திருமணமாக முயற்சியாக இருக்கலாம், தொழில் சார்ந்த முயற்சியாக இருக்கலாம், வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட முயற்சிகளால் செவ்வாயினுடைய அருளால் படிப்படியாக இந்த 40 நாட்களில் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஏண்டா வீட்டுக்கு வந்தோம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ற நிலை மாறி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு மாறும். சிலரெல்லாம் குடும்பத்தை பிரித்து பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு குழப்பத்தின் காரணமாக பிரிந்திருந்தாலும் திரும்ப குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வருகின்ற அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஒரே ஒரு ரகசியம் சொல்லிக்கொள்ள, இந்த ராசி இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடம், கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் என்று பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் 6. அந்த நோய் எதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான நோயினுடைய பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தவரை உடல்நிலை தான் உங்களுக்குங்க. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மனோநிலை அற்புதம். அதே நேரத்தில் சத்ரு என்று சொல்லக்கூடிய எதிரிகள், புதிய எதிரிகள் நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. உங்களுடைய மனத்தில் உள்ள வேதனைகளையும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர சகோதரிகளால் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். வாங்கி கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்றே சோழி பிரசனம் சொல்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம். அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லை என்றால் கடுமையான பாதிப்புகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கூட இருப்பவர்கள் குடிபறிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால, கூட இருந்தே துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிலையும் எந்த பிரச்சனையையும் நேர்மையாக எதிர்கொள்ள பழகி கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த 40 நாட்கள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சற்று சங்கடத்தை தரக்கூடிய, சற்று பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. சிலருக்கு வெளிநாடு யோகம் கிட்டும். வெளிநாடு சென்று தொழில் செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். வீடு, நிலம், அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். திரும்ப ஒன்று சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் கவனமாக இருங்க, எதிரிகளில் கவனமாக இருங்க. எதிரி என்று சொல்வது
கண்ணுக்கு முன் வருகின்ற எதிரி என்று சொல்லவில்லை, மறைமுகமாக வரக்கூடியவர்கள். நல்லவர் போல நாடகம் ஆடி குடிபறிப்பவர்கள் காத்திருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்கள் மத்தியில் சில சங்கடங்கள் வந்து மறையும். என்னை பொறுத்தவரை இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்வாக இருந்தாலும் கூட கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு நிலையை செவ்வாய், அதுவும் சொல்லப்போனால் கும்ப செவ்வாய் அமைத்து தருவார். 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் திரும்ப சொல்கின்றேன், உடல்நிலையில் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்களை செய்யும்போது உடலில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் நீண்ட நாள் வருத்திய நோய்கள் கூட படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதனால ஒரு அருமையான ஒரு தொழில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். திக்கு தெரியாத காட்டிலே தவித்து நின்றவர்களுக்கு ஒரு வழித்துணை வந்தது போல இந்த சூரியனும் புதனும் இந்த செவ்வாய் பயிற்சியில், செவ்வாய் மட்டுமே அல்ல, சூரியனும் புதனும் துணையாக இருப்பதால் கன்னிராசிக்கு ஒரு யோகமான காலம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அருகினுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக வண்ணங்களே போதும். அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம். அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஒரு 51 தடவை முருகா 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 என்ற மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு கொள்ள முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், சனியை பொறுத்தவரை கெடுப்பவன் மட்டுமல்ல கொடுப்பவனும் அவன்தான், அந்த சனி பகவானும் துணை மற்றும் பெற்றுவிட்டால் கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும்.